நீ எங்கே வேணாலும் போ. ஐ வில் கமிட் யுவர் லைஃப் அண்ட் ஐ வில் ஸ்வீப் யூ ஆஃப் யூர் ஃபீட். வரேன். ஏய் அர்னி, என்னடா மச்சான் டல்லா இருக்க? லாஸ்ட் வீடியோ வியூஸ் பத்தியா? பார்க்கலையே. வந்தா தானே பார்ப்பேன். சரி விட்றா, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக ரீச் ஆகும்டா. டேய் 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்டா. ஆனால் எனக்கு மியூசிக்கோட பார்க்க நல்லா தான்டா இருந்தது. என்னாலே 2 தடவைக்கு மேலே பார்க்க முடியல. மச்சான் உனக்கு புரியுதா இல்லையா? மற்ற சேனல் மேக்கிங்கு கண்டென்ட்லாம் எப்படி பண்ணுறானுங்க, நம்ம என்னத்தடா பண்ணுறோம்? ஒன்றுமே பண்ணுறது இல்லை. அதான்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வரும்டா போக போக. எனக்கு என்னமோ சுத்தமாக சரியா பண்ணலடா, வேலைக்கு ஆகாது. இப்படியே போனால் சேனல் இழுத்து முட்டு போக வேண்டியது தான். சரி விட்றா, இப்போ என்ன பண்ணலான்னா சசி ப்ரோ வந்திருக்காரு கீழே. அவன் அவர்கிட்ட ஏதாவது புதுசாக வாங்குவோம். புதுசா ஆ பார்த்த அவனே ஒரு இத்து போன பாடு. அவனை நம்பி தானே 10 வீடியோஸ் லாஸ்ட்டாக எடுத்தோம். எதனா ஒன்று ஓடிச்சா மயிறு? அவரை விட்டால் நமக்கு வேறு ஆள் இல்லைடா. டேய் நம்ம இந்த வாட்டி அவர்கிட்ட ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக வாங்குவோம். போ வரல போ. Shakespeare filed complaint against Atli Kumar. ஹாய் ப்ரோ. ஹாய். லாஸ்ட் வீடியோ நல்லா இருந்துச்சு, பட் இன்னும் நல்லா ரீச் ஆகிற மாதிரி பண்ண முடியுமா? அதிகமாக வியூஸ் வர மாதிரி. இதுவே அதிகம். சரி சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? வியூஸ் வர மாதிரினா புதுசாக ட்ரெண்டியாக இது வரைக்கும் யாருமே பண்ணாத மாதிரி யூடியூப்பில் பண்ணலாம் ப்ரோ. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொண்ணு அவள் பார்த்தீங்கன்னா அழகா மூளையெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி. அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மேலே இம்ப்ரெஸ் ஆகுது, க்ரஷ் வருது. ஓகே. அந்த க்ரஷ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி லவ்வாக மாறுது. அந்த க்ரஷ் எப்படின்னா அந்த பொண்ணை விட வயசு கொஞ்சம் கூடயா, கல்யாணம் ஆக வேண்டிய வயசில் ஆனால் கல்யாணம் ஆகாமல். ஓகே. இப்படி போயிருக்க லவ் ஸ்டோரியில் திடீர்னு பார்த்தா ஒரு ஆண் தோழன் உள்ளே வரான். அந்த தோழன் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணோட நெருக்கமாக இருக்கான். அதை பார்த்து இந்த பையன் ஷாக் ஆகுறான். இந்த தோழன் இந்த பொண்ணு இவங்கக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் ஸ்டோரி தான். எப்படி? சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ. செம்மல்ல. 90s கிட்ஸ் பாய் பெஸ்டிடா. ப்ரோ நல்லா இருந்துச்சு. இதை விட புதுசாக ஏதாவது? நல்லா இருக்குல்ல, இதை விட புதுசாக என்ன பண்ணோம்? பண்ணுங்க. டேய் இதுக்கு நம்மளே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு போயிடலாம். இவன் ஒரு ஆளுன்ட்டு இவனை நம்பி வந்துருந்தேன். என்ன சொல்லிட்டு போகிறாரு? இல்லை ப்ரொடக்ஷனில் பேசுகிறேன்ட்டு போகிறான். பேசுங்க. பேசுங்க. வரேன். கொய்யால. அட்லி குமார். டேய் பண்ணலாம்டா. டேய் ஆல்ரெடி பண்ணிட்டாங்கடா. நாம பண்ணுவோம்டா. டேய் நம்மளே 4 ஜோடி பண்ணிட்டோம்டா. மச்சான் இருக்கிறது 7 சுரம் தான். நான் பேசிக்கிறேன் வா. டேய் வாடா. ப்ரோ ஆ நம்ம டேரக்டர் இருந்தே இந்த வாட்டி ஒரு நல்ல கண்டென்ட் கிடச்சிருக்கு. சரி. ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாக. போன வீடியோ வீஸ் பார்த்தீங்களா? பார்க்கல ப்ரோ. வந்தால் தானே பார்ப்பீங்க. வச்சி இரு நான் டீல் பண்ணுறேன். ப்ரோ பார்கவ் ப்ரோ, இந்த வாட்டி கான்செப்ட் நல்லா வந்திருக்கான். காரில் ஈசிஆரில். ஈஸியாரெலாம் வேணாம்ப்பா, ஈஸியாக இங்கே பக்கத்துலேயே எடுத்துட்டு. ப்ரோ நம்ம அந்த மாண்டேஜஸ்லாம் கிம்பிள் வச்சு அப்படியே எடுத்துன்னு வச்சிங்களேன் அழகாக. கிம்பல்லாம் வேணாம், கீழே கும்பலாக நிற்க வச்சு மொட்டை மாலை வச்சு எடுத்துட்டு ப்ரோ எடுங்க. போங்க. ப்ரொடக்ஷனு எடுக்கிறேன். போ டேய் போ.